ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். iQOO 11 இந்தியாவில் வர 10ஆம் தேதிக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ஃபோனை எல்லாருமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா அதோட ஸ்பெக்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி அதோட ப்ரைஸிங்குமே வந்து ரொம்பவே நல்லாவே வந்து பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இது தாண்டி Oneplus 11ஐயும் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அது வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து இதுலேயே 11 இருக்குது, அதுலேயே 11 இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டுமே ஸ்பெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்பெக்ஸ் அடிப்படையில் எது பெட்டரான ஃபோனாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ப்ராசஸர் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டு ஃபோன்லையுமே ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 Gen 2 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மர் இருக்குதுலேயே இப்போதைக்கு டாப்பான ஒரு ப்ராசஸர், அதுதான், வேற ப்ராசஸர் இல்லை. பட் iQOO வந்து ஹைலைட்டாக ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்பிளே சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சிப்போட நேம் வந்து V2 சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. V2 சிப் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம கேம் ஃப்ரேம் இன்டர்பிளேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்ம அதிகபட்ச ஃப்ரேம் ரேட்டை நம்ம வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த கேம் ஃப்ரேம் இன்டர்பிளேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா iQOO 11 மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். OnePlus 11 பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இன்பில்டா V2 சிப் அப்படின்றது கிடையாது. ஒரே ப்ராசஸராக இருந்தாலும் OnePlus 11 அந்த V2 சிப்ன்ற விஷயம் இல்லை. அடுத்தது iQOO 11 இந்த V2 சிப்னால இன்னொரு யூசேஜும் வந்து இருக்குது. அது என்னன்னா சூப்பர் நைட் வீடியோ. ஸோ இந்த 4Kல நீங்கள் சூப்பர் நைட் வீடியோ வந்து நீங்கள் iQOO 11 தான் வந்து எடுக்க முடியும். அது மாதிரி நைட் ஃபோட்டோகிராஃபி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த V2 சிப். அடுத்ததான் இந்த ரெண்டு ஃபோன்லையும் இருக்கிற டிஸ்பிளே. ஸோ iQOO 11 OnePlus 11 ரெண்டுலேயுமே வந்து AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ரெண்டுலேயுமே வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. OnePlus 11 வந்து பார்த்தீங்கன்னா E4 AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து iQOO 11 வந்து பார்த்தீங்கன்னா E6 AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த E6 E4 உள்ள வித்தியாசம் என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். அடுத்ததா இதில் இருக்கிற முக்கியமான இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா iQOO வந்து 144 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுவே வந்து OnePlusல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz தான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு டிராபேக்காக இருக்குது. அதை தாண்டி OnePlus 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த E4 E6 அப்படின்ற இடத்துல என்ன வித்தியாசங்கள் வரும் அப்படின்னா E4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 1300 நிட்ஸ் தான் வந்து பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவே E6 அப்படிங்கும்போது 1800 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சன்லைட்ல போனீங்க அப்படின்னா iQOO 11 வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மூவி பார்க்கும்போதும் சரி, அந்த மாதிரி நேரங்கள் HDRலாம் வேலை செய்யும் போது பிரைட்னஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது E6 AMOLED டிஸ்பிளே இருக்கிற iQOO 11 கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பவர் கன்சம்ஷன் வரும்போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, பவர் அதிகமாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எக்ஸாம்பிளுக்கு E4 டிஸ்பிளே இருக்கிற OnePlus 11ல 25% வந்து பவர் கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னா அதுவே iQOO 11ல E6 டிஸ்பிளே இருக்கிறதுனால 13% தான் பவர் கன்சம்ஷன் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த E6 AMOLED டிஸ்பிளே இருக்கிறது ஒரு பெட்டரான விஷயம் iQOO 11ல. ரெண்டு ஃபோனில் இருக்க பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலேயுமே 5000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா iQOO 11 வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா iQOO 11 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்கிற அந்த கூலிங் டெக்னாலஜி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் சாம்பர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கம் சாம்பரை பொறுத்தவரை 4013 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அளவில் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெரிய வேக்கம் சாம்பர் வந்து ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய வேக்கம் சாம்பர் இருக்கிறதுனால இங்கே சர்ஃபேஸில் வந்து 4 டிகிரி வந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி CPUல வந்து 14 டிகிரியும் வந்து மைனஸ் ஆகுது. அதிக நேரம் சஸ்டைனான கேம் பிளே பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து iQOO 11ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus 11 இந்த மாதிரி ஃபீச்சர் தான் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி iQOO 11ல டுவல் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மோட்டார் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கேம் விளையாடும் போது ஃபீட்பேக் வந்து நம்ம ரொம்ப இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே iQOO 11ல டுவல் மோட்டார் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ கேம் பிளே பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி iQOO 11ல மோஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கேமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிசைன் வரும்போது இங்கே சிலிக்கான் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க iQOO 11ல. அதுவே OnePlus 11ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா AG கிளாஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லெதர் மெட்டீரியல் இருக்குது, அதில் வந்து கிளாஸ் மெட்டீரியல் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா BMW ரேஸ் ட்ராக் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் நம்ம எப்படி அப்படின்றது நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஸோ ஓவரால் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எது பெட்டராக தெரியுது அப்படின்றது நீங்களே பாருங்க. என்னைய பொறுத்தளவில் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி ப்ராசஸர் எல்லாமே இருந்தாலும் iQOO 11ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த V2 சிப் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், AMOLED டிஸ்பிளேல E6 டிஸ்பிளேவாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதங்கள்லையுமே iQOO 11 வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து தெரியுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல OnePlus 11லையும் நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.